அப்படின்னா முதல்ல அவங்களுக்கு தொழில் யோகம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். தொழில் யோகம் இல்லாமல் அதை செய்தால் அது சீக்கிரம் பலன் கொடுக்கவே கொடுக்காது. தொழில் யோகம் இருக்கணும். அதுக்கு தகுந்த ஜாதகஸ்தரையோ அல்லது எங்களை மாதிரி ஒரு ஆன்மீகவாதியோ முதல்ல பார்த்து இதெல்லாம் இருக்கான்னு பார்க்கணும். ஒரு வேளை இல்லை அப்படின்னா மாற்று பரிகாரங்கள் செய்து தொழிலுக்குள்ளே வந்துடலாம். இல்லை நான் அதெல்லாம் பார்த்து தான் இறங்கினேன், அப்படி இருந்தால் எனக்கு வெற்றி கிடைக்கல அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. சில பேர் அதெல்லாம் இல்லை, நாங்கள் இறங்கிட்டோம், எங்களுக்கு வெற்றி இல்லாமல் இருக்குது அப்படின்னு. இது எல்லாத்துக்கும் சேர்த்து நமக்கு வந்து ஒரு பரிகாரமாக போயிட்டோம்னா அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடலாம். என்ன பண்ணணும், முதல்ல குலதெய்வ வழிபாடு. பொதுவாக அது எல்லாருமே அவங்க குலதெய்வ வழிபாடை பண்ணிக்கிங்க. எப்படி ஒரு குடும்பத்தில் ஒரு கல்யாணம், ஒரு காது குத்து, ஒரு முடி எடுக்கிறது அப்படின்னா ஒரு பொண்ணு பெரியவளாயிட்டா, இதுக்கெல்லாம் ஒரு ஃபங்க்ஷன் வச்சாங்கன்னா முதல்ல பத்திரிக்கையை கொண்டு போய் குலதெய்வத்துக்கு வைக்கிறது வழக்கம். அடுத்தது இஷ்ட தெய்வத்துக்கு வைக்கிறது வழக்கம், நமக்கு பிடித்த கடவுளுக்கு வைக்கிறது. அதே மாதிரி தான் தொழில் செய்தால் அந்த தொழிலை முதல்ல கொண்டு போய் குலதெய்வத்துக்கு அதில் போட்டு வந்துடணும். இதை எத்தனை பேர் செய்கிறாங்கம்மா? கம்மி தான், நிறைய பேர் செய்கிறது இல்லை. அது ஒரு முக்கியம் தானே. ஒரு கல்யாணம் ஒரு குடும்பத்துக்கு முக்கியம், ஒரு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் காது குத்தும் முக்கியம், முடி எடுக்கிறதும் முக்கியம், ஒரு பொண்ணு பெரியவளாயிட்டா ஃபங்க்ஷன் வைக்கிறதும் முக்கியம். இதுக்கு மட்டும் தான் குலதெய்வமா?